9ஆம் வகுப்பு பாடம் என்ன மாகாண கணித இலக்கணம் வடக்கு மாகாணம் நிலையறி பரீட்சை அந்த கணக்கு செய்யும் 9ஆம் வகுப்பு. சரி பாருங்க, முதலாவது சொல்கிறான், முகக்கவசம் ஒன்றின் விலை ரூபா 15 ஆகும். இவ்வாறான 20 முகக்கவசங்களின் விலை யாதுன்னு இருக்கிறான். ஒன்றின் 15 ரூபாயாமல்லோ, அப்போ 15 20 வரைக்கூடாது, 20 தானே, இது 30 சரி 300 சரிண்ணே. 15 20 பிரிக்கட்டும்னா சரி. அடுத்த பாருங்க, ரெண்டையும் கூட்டுறது சரிண்ணே. தசத்துக்கு நேரம் தசத்தை குத்தி கூட்டணும்னா சரி. 15.9 6.4 சரிண்ணே. 9 4 13 5 6 11 1 12 1 சரி 2 சரிண்ணே. ஒன்று மிச்சம் இருக்குது, அப்போ 2, அப்போ என்ன விட வரப்போதும் 22.3 சரிண்ணே. 9 4 13 3 1 மிச்சம் 6 5 11 3 12 1 மிச்சம் 1 3 2 22.3 சரி. உருவில் நிலற்றப்பட்ட பகுதியை முழுவதும் நிலத்திடா எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்குது. மொத்தத்தை கீழே விடுவோம். எத்தனை பங்கு நிலட்டி இருக்கு? 1 தானே, 1 சரியா. சரி, அடுத்தது பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள வெண்கோளத்தில் அடுத்து வரும் இரு உறுப்புகள் எழுதட்டான். 19 16 13 எத்தனை குறைஞ்சுட்டு போகுது? 3 3 குறைஞ்சுட்டு போகுது. அப்போ பொது வித்தியாசம் சய 3 என்ன, பொது வித்தியாசம் சய 3 சரி. அப்போ 3 குறைப்போம். 13 3 போனால் 10, 10 3 போனால் 7 சரிண்ணே. 3 3 குறைஞ்சுட்டு போகுது. அடுத்தா பாருங்க, வெற்று கூட்டினை நிரப்பட்டா இதில் 5 போட்டிருக்கான். 5 என்றால் இது எத்தனை ஆள் பிரிவட்டிருக்கு? 5 ஆள் பிரித்தா தான் 5 வரப்போகுது. இப்போ 20ஐயும் 5 ஆள் பிரிக்கவும் ஏன்னா 20க்கு 25 ஏன்னா இதே 5 ஆள் பிரிச்சிருக்கிறான். அப்போ இதையும் 5 ஆள் பிரிச்சு ஆகும் ஏன்னா. அப்போ 20 5 ஆள் பிரிப்போம் சரிண்ணே. 25 5 ஆள் பிரிச்சிருக்காங்களா, 5 ஆள் பிரிச்சாலும் 5 வந்தது சரி. இது போட்டோம் என்றால் 2 வரும், 4க்கு 5 வெட்டு கொடுக்க. அப்போ எத்தனை வரும்? 4 வரும் சரியா. அடுத்தது அடைப்பெண்ணிக்கு சுருக்கி எழுதட்டான் சரிண்ணே. இதை சுருக்கணும் என்றால் என்னது? 2 எக்ஸை பிரிக்கணும். அப்போ 2x சக 3 6 சய 5 சரிண்ணே. 2x 6ல் 5 போனால் 1 சரிண்ணே. அடைப்பெண்ணிக்கு சுருக்கிறது. முதல்ல பிரேக்கரை சுருக்கி போட்டு பிறகு கழிக்கிறேன். 6ல் 5 போனால் 1 சரிண்ணே. அடுத்த பாருங்க, தரப்பட்ட உருவில் ஏயின் பெருமானத்தை காணட்டான் சரிண்ணே. இவ்வளோத்தையும் கூட்டுவோம். ஏயோட 65 கூட்டுறது 180 சமனாக இருக்கும். ஏ சக 65 சமன் 180. ஏன் நேர்கோணம் 180 தானே சரிண்ணே. நேர்கோணம் 180. அப்போ அங்களவை கழிப்படும். ஏ சமன் 180 சய 65 கழிச்சம் என்றால் 10ல் 5 போனால் 5 7ல் 6 போனால் 1 1 115 பாகு. ஏ சமன் 115 பாகு. அடுத்த பாருங்க, துவித எண்கள். துவிதன்னா கூட்டலாம் சரி, கூட்டுவோம். 1 1 0 அடி 2 தானே. அடுத்தது 1 1 1 அடி 2 கூட்ட மாட்டா 1 0 வரும் 1 சரிண்ணே. 1 1 2 10 0 எழுதி 1 மிச்சம் 1 1 10 3 11 1 1 1 1 0 தானே பிள்ளைகள். அப்புறம் அங்கே 1 சேர்ந்தா 1 1 2 வரும் அடி 2 சரியாண்ணே. சரி, அடுத்த பாருங்க, எக்ஸக 3 இன்டு எக்ஸக 4 சமன் எக்ஸ் வர்க்கம் சக ஏ எக்ஸ் சக பி எனில் இங்கு ஏ பிக்கு பொருத்தமான பெருமானங்கள் இருக்கான் ஏன்னா இது ரெண்டும் பெருக்கி வாரது பியாக இருக்கும், இது ரெண்டையும் கூட்டி வாரது ஏயாக இருக்கும் ஏன்னா. 4 3 கூட்டம் பண்ணால் 7, 4 3 பெருக்கணும் என்றால் 12 சரி. இந்த விரிவு இன்னும் விரிவாக காட்டும் பாருங்க. எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 4 இதை பெருக்க போகிறோம் சரிண்ணே. எக்ஸோட பெருக்கினா 2 வரும். எக்ஸோட எக்ஸ் சக 4 பெருக்குவோம். அடுத்தது சக 3ஓட எக்ஸ் சக 4 பெருக்குவோம்.
ആണ് എക്സോട് എക്സ് പെരിക്കണമെന്നാൽ എക്സ് വർക്കം സക 4x 3 എക്സ് പെരിക്കണമെന്നാൽ 3x സക 12 ആണ് ഇത് എണ്ണം പോട്ടമെന്നാൽ 2 പോട്ടലാമനെയും എക്സ് വർക്കം சக 4 3 7x சக 12 சரியான இப்படி வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி கூட்டி போடுங்க முதல்ல எக்ஸின குணகத்துக்கு அடுத்தது பெருக்கி போடுங்க பிக்கு வரும் ஏட்ட குணம் ஏக்கு இதே மாதிரி கூட்டி போட்டால் வரும் பிறகு இது பிக்கு வந்து இதே மாதிரி பெருக்கினா சரியான அடுத்தது பாருங்க 7.5 பின்னமாக காட்டி எளிய வடிவில் திரட்டான் 7.5 என்றால் 100 மேலே 7.5 அல்லோ 100 மேலே 7.5 சரியான இதை பின்னமாக போடுறாண்டால் பாருங்க முழு இலக்கத்தில் போடுவோம் முதல்ல 75 கீழே 1000 கொண்டு போடுவோம் இன்னும் போட்டோம்ண்டால் என்னோட போலானி 75க்கு 1000 இதெல்லாம் நான் கேட்குறேன் சரியான அவளை விகிதமாக தேவையில்லை விகிதமாக கேட்கல தானே பின்னமாக கிடையாது അതിൻ്റെ എളിയ പടിയിൽ തിരച്ചു കൊടുക്കാം இதை வந்து 25 சுருக்கினோம்ண்டால் 75 சுருக்கினோம் 25 சுருக்கினோம்ண்டால் இதுக்கு 3 முறை 1000க்கு எத்தனை 40 பேர் 25 வந்து 40 பேர் அப்போ ரெண்டு பேரும் 3 கீழே 40 பேர் இது விகிதமாக கேட்கல தானே பிள்ளைகள் நான் விகிதம் ஒன்று பார்த்துட்டேன் விகிதமாக கேட்கல அப்போ இதை 25 3 1025 40 அப்போ 3 கீழ் 40 சரி பிள்ளைகள் அடுத்த பாருங்க தரப்பட்ட எண்களை விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் எழுதட்டான் சரியான இது 16.3 விஞ்ஞான முறை குறிப்பீடு எழுதுறேன் என்னது அந்த இலக்கம் 1க்கும் 10க்கும் இடையில இருக்கணும் சரியான போடுற முதலாவது இலக்கம் 1க்கும் 10க்கும் இடையில தர 10 எத்தனை வலு கொண்டு போட்டோம்னா சரி அதான் விஞ்ஞான முறை குறிப்பீடு சரியான ஒரு தானந்தளி இஞ்சாலை வருது ஏன்னா இஞ்சாலையில் ஒரு தானந்தளி வருது நேரடியாக நான் போடுறேன் பழமையானதை பிரித்தல் நிறைய முறையில் செய்யலை நோமலை ஈஸி மெத்தடில் செய்கிறேன் இஞ்சாலை ஒரு தானந்தளி தசம் பெற போதும் அப்போ போடுவோம் 1.63 தர ஒரு தானந்தளி தானே இப்படி இஞ்சாலை வந்தது இடக்கை பக்கம் அப்போ 10.1 தசம் ஒரு தானந்தளி வந்தால் 10.1 அடுத்த பாருங்க இஞ்சாலை முழு இலக்கத்தில் முதல்ல போடும் 1.2 தர 1க்கும் 10க்கும் இடையில எந்த இலக்கம் இருக்கணும் சரி அதுக்காக தான் அப்படி போட்டுருக்கோம் சரி இங்கே வந்தால் 1 2 தானந்தளி வருது 10 இந்த திசையில் வருது இந்த திசையில் வரதால் 10 சய 2 வருது ஏன்னா இது நான் சக போட்டக்காரன் இந்த திசையில் வருது இது இந்த திசையில் வரதால் 10 சய 2 போடுறோம் சரியா சரி அடுத்த பாருங்க விஞ்ஞான முறை கணிகறிவியல் 9 வர்க்க பெருமானத்தை பெறுவதற்கு சாவில் அழுத்த வேண்டிய ஒழுங்குமுறையை கேட்குறான் ஏன்னா 1 போட்டாச்சு 9 தர 9 ஏன்னா போட்டுட்டு இந்தால சமனாத்தனம் உண்டால் 81 பேர் ஏன்னா சமன் 81 பேர் சரி அடுத்த பாருங்க கனவுரு வடிவ தாங்கியொன்றின் நீள அகல உயரங்கள் முறையே 25 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஆகும் இத்தாங்கியின் கனவளவை கன சென்டிமீட்டரில் தரட்டான் ஏன்னா கனவுருன்ற என்ன சமன்பாடு நீளம் தர அகலம் தர உயரம் தானே பிள்ளைகள் சரி போட்டோம்னா 25 சென்டிமீட்டர் தர 15 சென்டிமீட்டர் தர 20 சென்டிமீட்டர் சரிண்ணே 25 15 20 பெருக்கி விட்டோம்னா சரி 25 15 பெருக்கினா எத்தனை வரும் 12 30 சரி இதில் பெருக்கி பார்ப்போமே சரி இதில் பெருக்கி காட்டுறோம் பாருங்க 25 15 இருக்கும் இல்லை 5 25 2 12 12 5 2 5 7 3 375 2 அளவு கொண்டால் 25 10 7 14 3 15 2 6 750 சரிண்ணே 750 ஒரு 0 மிச்சம் இருக்குல்லோ 0 சென்டிமீட்டர் கனம் 3 பெருக்கி விட்டோம்னா சரி கனவளாகும் சரிண்ணே கடுமையாண்டும் யோசிக்க தேவையில்லை 3 பெருக்கினா சரி நீளம் அகலம் உயரம் 3 பெருக்கினாலே சரி கனவளாக வரும்
அடுத்த பாருங்க, குறித்த எண்ணானது கிட்டிய 10க்கு மட்டம் தட்டும்போது 90 விடையாக கிடைக்கிறது எனில் அவ்வன் எடுக்கக்கூடிய மிக கூடிய பெருமானங்களை திரட்டான். 90க்கு மட்டம் தட்டணும்டா பிள்ளையால், அது எத்தனைக்கு எத்தனை இடையில இருக்கணும்? 85க்கும் 94க்கும் இடையில இருக்கணும். சரியானே, 5 பேருமே 85 பேர் ஏன்னா அது மாதிரி 95 பேர் ஆகுது. என்ன காரணம்? 95 வந்தால் 100க்கு போகணும், கிட்டியா 10க்கு மட்டும் தான் டைம். சரியா? அப்போ சிறிய பெருமானம் எவ்வளோ வரப்போகுது? 85 வரும். 85 வந்தாலும் 90 தானே பிள்ளைகள். சரி, அடுத்த மிகப்பெரிய பெருமானம் வந்து 94 பேர், 95 பேர் ஆகுது பிள்ளைகள். சரியானே, 95 பேர் ஆகுது. அடுத்தது வந்து தீர்க்கட்டா. சரியானே, இந்த வையனை 5ஆல் கொண்டு போகிறேன், 6 5ஆல் கொண்டு போகிறேன். சயவை இருக்கல்லோ, அப்போ அதை அங்கால் கொண்டு போகிறேன். என்னோட வர போகுது 8 6 சமன் அங்கால் கொண்டு போகிறேன் வைய. இந்த வைய அங்கால் கொண்டு போவார். சரியானே, 8 6 2 தானே, 2 சமன் வை. சரியா? சரி பிள்ளைகள், உங்களுக்காக இந்த 5 கல்லையும் விட்டு விட்றேன், எனக்கு செய்து போட்டு விடுங்க. சரியானே, லிங்கை நான் அனுப்பிவிடுவேன், வாட்ஸ்அப் குரூப்புன்ற லிங்கை அனுப்பிவிடுவேன் கீழே. சரியானே, அதை பார்த்துட்டு நீங்கள் செய்துட்டு போட்டுவிடுங்க. சரியா? ஓகே.